டீக்ளட்டரிங் சீரீஸ் நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். அதில் 3வது எபிசோட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போட்ட 2 எபிசோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேஷ்னரிஸ், புக்ஸ், உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பேப்பர்ஸ், பில்ஸ், சென்டிமெண்டல் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்துட்டு எப்படி நம்ம டீக்ளட்டர் பண்ணி எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஷ்னரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டேஷ்னரி வந்து வீட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ வீட்டில் இருக்க எல்லா ஸ்டேஷ்னரியும் ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டு எதெல்லாம் எழுதுது அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எழுதாத எல்லாத்தையும் டைரக்டா பக்கத்துல குப்பைவாளி வச்சு அந்த குப்பைவாளியில டைரக்டா போட்டுருங்க. ஏன்னா அந்த மாதிரி அதை பிரிக்கும் போதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம உடனே நம்ம தூக்கி போடாம நிறைய அதை அந்த மாதிரி வச்சிருப்போம். ஏன்னா நான் டீக்ளட்டரிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த மாதிரி தான் பண்ணேன். நிறைய இது எழுதாத பென்ஸ், ஸ்கெச்சஸ் தான் நிறைய இருந்தது. அடுத்தது எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இருக்க வேண்டிய சில விஷயங்களை வந்துட்டு கரெக்டா ஒரு பர்டிகுலர் லிமிட்ல வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாப்லர், ஃபெவிஸ்டிக், ஃபெவிகால், செலோ டேப்ஸ். செலோ டேப்ஸ்ல 2-3 வெரைட்டிஸ் இருக்கும். சிலிகான் டேப் இருக்கும், நார்மல் செலோ டேப் இருக்கும், பிளாக் கலர் இருக்கும். இது எல்லாமே ஏதாவது ஒரு டைம்ல நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம வீட்டுல குழந்தைங்க இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அண்ட் மார்க்கர், ஒயிட்னர், ஹைலைட்டர், புக்ஸ் படிக்கிறீங்களா அந்த ஹைலைட்டர் தேவைப்படும். இது எல்லாத்துலயுமே பர்டிகுலர் செட் ஆஃப் அமௌண்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வீட்டில் கரெக்டாக இவ்வளோதான் எடுத்து வச்சிருப்பேன். அடுத்தது கலர் பென்சில்ஸ், வாட்டர் கலர்ஸ், ஸ்கெச்சஸ், பென்சில்ஸ், கிரையான்ஸ் இது எல்லாத்துலேயுமே கரெக்டாக 2 செட்டு வச்சிருப்பேன் நான். அதுக்கு மேலே கிடையாது. அது எல்லாமே தீந்துருச்சு அப்படின்னா தான் அடுத்தது என் பையனுக்கு வாங்கி கொடுப்பேன். இது வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாகவே இதை ஃபாலோ பண்ணுறோம். அவனும் அதுக்கு வந்து பழகிட்டான். சில குழந்தைங்க உடனே அடுத்தடுத்து வாங்கணும்னு நினைப்பாங்க. பட் இதை வந்து நீங்கள் ஒரு ரூலாக ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் தீர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா வாங்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 செட் வச்சிருக்கோம். ஸோ ரொம்ப நாளே அது வரும். அடுத்தது எதெல்லாம் உங்ககிட்ட எக்ஸஸா இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்துட்டு பென்சில்ஸ், எரேசர்ஸ், நான் சொல்ல கலர் பென்சில்ஸ் 2 செட்டுக்கு விட அதிகமா இருந்ததுன்னா கவலைப்படாம அதை வந்து டீக்ளட்டர் பண்ணுங்க, தூக்கி போடுங்க. அதுலயே நான் சொல்றேன், அதை டொனேட் பண்றது தேவையில்லாத விஷயம் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி இல்லை, தூக்கி போட மாட்டீங்கன்னா நீங்க எப்படி பண்ணுங்க. மேக்ஸிமம் கலர் பென்சில்ஸ்லாம் 2 செட்டுக்கு மேல தேவைப்படாது. அப்படி தேவைப்பட்டாலும் கம்மியான விலையிலேயே நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை டீக்ளட்டர் பண்ணாதான் சிம்பிளிஃபை ஆகும். அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைசர்ஸ் வாங்கிட்டு ஆர்கனைஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவில் வந்துட்டு எல்லாத்தையுமே நான் வச்சுட்டேன். எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் இதை மட்டும் என் பையன் வந்து பென்சில்ஸ் அண்ட் கலர் பென்சில்ஸ் மட்டும் எடுக்கிற மாதிரி அதை மட்டும் வேற ஒரு ஆர்கனைசர்ல போட்டு வெளியில ஈஸியாக எடுக்கிற மாதிரி வச்சிருப்பேன். அவனுக்கு ஏதாவது பெயிண்ட் பண்ணணும், கலர் பண்ணணும்னா அதை மட்டும் அவனே எடுத்து கலர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிப்பான். ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது ஸ்டேஷ்னரி எல்லாம் ஒரே இடத்துலயும் இருக்கும், எதுவும் தொலைஞ்சு போகாது. எக்ஸஸா வச்சிருக்கும் போது தான் அதிகமாக தொலைஞ்சு போகும். இப்படி இருக்கும்போது தொலைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அடுத்தது புக்ஸ். உங்களோட ஸ்கூல் புக்ஸ், காலேஜ் புக்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணது, இந்த மாதிரியான இதெல்லாம் தூக்கி போடுறதுக்கு உங்களுக்கு மனசே வராம வச்சிருப்பீங்க. நானும் அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தேன். காலேஜ்ல பண்ண ப்ராஜெக்ட் இதெல்லாம் வச்சிருப்பீங்க. அது வந்து எல்லாமே அவுடேட்டட். அதை இப்போ வச்சிருந்து எந்த பிரயோஜனம் இல்லை. ஸோ கில் ஃப்ரீயா அதை தூக்கி போடுங்க. என்னோடது பார்த்தீங்கன்னா நான் காலேஜ்ல இயர்லி ஃபங்க்ஷன் நடத்துவாங்க இல்லையா, சிம்போசியம் நாங்க சொல்லுவோம். அந்த புக் மட்டும் தான் நான் வச்சிருக்கேன். மிச்சம் எல்லாமே டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாமே நம்ம கூகுள்ல இருந்து எடுத்துக்க முடியும். எல்லாமே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு இயர்லி. அடுத்தது குழந்தைங்களோட புக்ஸ் இருக்கும். அந்த புக்ஸுக்கு வந்துட்டு 1 or 2 ஷெல்ஃப்ஸ். சின்ன குழந்தைங்களா இருந்தா ஒரு ஷெல்ஃப் போதும். பெரிய பிள்ளைங்களா இருந்தா கொஞ்சம் கைடு அந்த மாதிரி பெரிய புக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு 2 ஷெல்ஃப். அந்த 2 ஷெல்ஃப்குள்ள அந்த கரண்ட் இயருக்கு என்னென்ன புக்ஸ்லாம் அவங்களுக்கு தேவையோ அந்த புக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும். பழைய புக்ஸ் எல்லாம் தேவையே இல்லைங்க. கூகுள்ல இருந்து தாராளமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எல்லாமே நெட்ல அவைலபிள் இருக்கு. அடுத்தது நான் கையில பிசிக்கலா புக் வச்சு படிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். சில பேர் கூட கேட்டிருந்தாங்க லைப்ரரியில ஏன் யூஸ் பண்ணீங்கன்னா, எங்க ஊர் லைப்ரரியிலாம் நான் படிக்கிற புக்ஸ் கிடைக்காது. ஸோ வந்துட்டு நான் புக்ஸ் வாங்கி தான் நான் படிப்பேன். கிண்டில் ரீடர் கூட படிக்கலாம். எனக்கு ப்ரெஃபரன்ஸ் இது. ஸோ இதை நான் படிக்கிறேன். அண்ட் இதுல நான் என் பையன் இந்த புக்கு நான் படிக்கிறதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் மட்டும் வச்சுப்பேன். இல்ல இந்த சில புக்ஸ் வந்து கொஞ்சம் வேகா இருக்கு, படிக்க முடியல, இல்ல அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு எனக்கு தோணுச்சுன்னா அதை டீக்ளட்டர் பண்ணிடுவேன். அடுத்தது மேகசின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும். மேகசின்ஸ்க்கு வந்துட்டு மேகசின்ஸ் அவைலபிள் இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு கையில மேகசின் வச்சு படிக்கிறது பிடிக்கும், நீங்க மந்த்லி மேகசின் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மேகசின்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுதுன்னா அதை மட்டும் ஒரு போட்டோ எடுத்துட்டு அந்த மேகசின்ஸை நீங்க தாராளமா டீக்ளட்டர் பண்ணலாம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குன்னா நியூஸ் பேப்பர்ஸுக்கு வந்துட்டு நீங்க
எத்தனை ஒரு 10 பேப்பர் இருந்தாலே போதுமானது. அது வந்து லைனிங் பண்றதுக்கு, ஷெல்ஃப்ல போடுறதுக்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு 10 பேப்பர் மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நம்ம டீக்ளட்டர் பண்ண முடியும். அடுத்து எங்க இதெல்லாம் நம்ம டீக்ளட்டர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, புக்கெல்லாம் பழைய பேப்பர் கடையில போடலாம். ஓல்ட் புக்ஸ் வாங்கிக்கிறதுக்கு சில கடைகள் போட்டிருப்பாங்க. ஓல்ட் புக் ஸ்டோர்ல போடலாம். இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது லைப்ரரி இருக்குன்னா நீங்க அங்க கூட டொனேட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் புக்ஸை வந்துட்டு டீக்ளட்டர் பண்ணணும். இந்த புக்ஸையும் வந்துட்டு நம்ம டீக்ளட்டர் பண்ணி எல்லாத்தையும் ஒரே இடத்துல, புக்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்க மாதிரி வைக்கும் போது ஈஸியா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா போட்டோ ஆல்பம்ஸ். போட்டோ ஆல்பம்ஸ்ல வந்துட்டு வீட்டில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு அப்படின்னா, என் வீட்டில் என் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஸோ வந்து நானும் என் அக்காவும் ஹாஃப் டிவைட் பண்ணிக்கிட்டோம். அப்படி இருந்தும் நிறைய ஃபோட்டோஸ்ல நிறைய பேர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு என் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன். எனக்கு யாரெல்லாம் தெரிஞ்சவங்களோ, எனக்கு என்னெல்லாம் யாரெல்லாம் ரொம்ப பிடிச்சவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் மட்டும் தனியாக செக்ரிகேட் பண்ணிட்டு, இதுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோவாக நம்ம கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவாக கோ த்ரூ பண்ணிட்டு இயர் வைஸாக வந்து அரேஞ்ச் பண்ணேன். என்னோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா குழந்தையிலேருந்து காலேஜ் வரைக்கும் வரிசையாக அரேஞ்ச் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஆல்பம் மாதிரி பண்ணேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் பண்ணது இதுதான். மற்றது எல்லாத்தையுமே வந்துட்டு டீக்ளட்டர் பண்ணேன். அது எப்படி டீக்ளட்டர் பண்ணேன் அப்படின்னா, மற்றவங்களோட தெரிந்தது அவங்க எனக்கு ப்ரெசென்ட்டாக அவங்களுக்கு தெரியும்னா அவங்களோட ஃபோட்டோஸை சில சமயம் அவங்க கிட்ட கொடுத்துடலாம். யாருன்னே தெரியல உங்களுக்கு அப்படின்னா அதை வந்து நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். அண்ட் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து பிரிண்ட் பண்ணுற பழக்கம் இருக்குது. இப்போது நாங்கள் போன வருஷம் வந்துட்டு பர்த்டேஸ், அதுக்கப்புறம் கேரளா வெக்கேஷன் போனோம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்துட்டு பிரிண்ட் பண்ணிட்டேன். பிரிண்ட் பண்ணி ஜான்வரியில் பிரிண்ட் பண்ணி ஆல்பம் போட்டு வச்சிட்டேன். இந்த ஆல்பம் வந்துட்டு குவாலிட்டியான ஆல்பம் வாங்குங்க. இந்த ஆல்பம் நான் அமேசானில் வாங்கினேன். ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாம் இருக்குன்னா அதுக்கு வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்னு நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது சென்டிமெண்டல் ஐட்டம்ஸ். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி சென்டிமெண்டல் அப்படிங்கிறது ஒரு சில பொருட்கள் தான் இருக்கணும். மெமரி அப்படிங்கிறது ஒரு சில பொருள் இருந்தாலே போதும், நிறைய இருக்கணும்னு கிடையாது. எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸான திங்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப பர்சனலான திங்ஸ். சில என் அக்கா எனக்கு சின்ன வயசுல எனக்கு 8 வயசு இருக்கும் போது கொடுத்த கிரீட்டிங் கார்ட்ஸ் அவளே வரைஞ்சு பெயிண்ட் பண்ணது. ஸோ இட்ஸ் வெரி பர்சனல். அடுத்து என் அம்மா யூஸ் பண்ண பர்ஸ், அவங்க யூஸ் பண்ண கண்ணாடி, இந்த மாதிரியான சில திங்ஸ் மட்டும் எடுத்து ஒரே ஒரு பாக்ஸில் மட்டும் வச்சிருக்கேன். அதில் என் ஹஸ்பண்டோட பர்சனல் திங்ஸுமே கொஞ்சம் கலந்துருக்கு. அடுத்தது பேப்பர்ஸில் வந்து எங்கள் வீட்டில் 3 பேர். ஸோ 3 பேருக்கு 3 ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல்ஸில் என்னென்ன இருக்கும்னா, எங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட், என்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், அவர்கிட்ட ஒன்று இருக்கும். ஏன்னா 2 கொடுப்பாங்க. காலேஜ் சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ், நான் வேலைக்கு சேர்ந்தது, வேலையில் ரிசைன் பண்ணுற வரைக்கும், அதுக்கப்புறம் என் அப்பா அம்மாவோட டெத் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் லீகல் ஹைட் சர்டிஃபிகேட்ஸும் அதில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா அது எனக்கு மட்டும் தான் அது தேவைப்படும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு ஃபைலில் இருக்கணும். அடுத்தது மொத்தமாக வைக்க வேண்டியதில் வந்துட்டு 2 ஃபைல் வச்சுருக்கேன். ஒரு ஃபைலில் பார்த்தீங்கன்னா 12 பவுச்சர்ஸ் இருக்கும். அதில் என்னென்ன இருக்கும்னா, ஒரு இதில் வாரண்டிஸ் அண்ட் பில்ஸ் இருக்கும். அப்புறமா ஜெராக்ஸ் பேப்பர்ஸ்லாம், அந்த ஐடி ப்ரூஃப்லாம் ஜெராக்ஸ் எடுப்போம் இல்லையா, அந்த ஜெராக்ஸ் பேப்பர்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பவுச் வச்சுருப்பேன். எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் A4 ஷீட்ஸ்க்கு ஒரு பவுச் வச்சுருப்பேன். மெடிக்கல் ஃபைல்ஸ் 3 பேருக்கு 3 பவுச் வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா இந்த கலர் பேப்பர்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பவுச், OHP ஷீட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு பவுச்சுன்னு இந்த மாதிரி 12 ஷீட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு ஃபைலும் இதே மாதிரி 12 டிவிஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் என்னென்னலாம் இருக்கும்னா, எத்தனை பேங்க், நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேங்க் யூஸ் பண்ணுவோம். ஸோ 3 பேங்க்கும் 3 பவுச் இருக்கும். அடுத்து வந்து ஐடிலாம் இருக்கும் இல்லையா, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று. அப்புறம் EBக்கு, இன்சூரன்ஸ், டேக்ஸ், அப்புறம் வந்து கோல்டு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பில்ஸ் வைக்கிறதுக்கு, நாங்கள் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்குன்னா அதுக்கு ஒரு பில், அதுக்கு ஒரு பவுச், இந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒவ்வொரு பவுச் இருக்கும். இந்த மாதிரி 2 ஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. பவுச்சாக வச்சுட்டிங்கன்னா எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும், எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அடுத்தது ப்ராப்பர்ட்டி ஃபைல்ஸ். உங்ககிட்ட எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அத்தனை ப்ராப்பர்ட்டிக்கும் தனித்தனி ஃபைல்ஸ் தான் போட்டு வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைல்ஸை பேங்க் லாக்கரில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இப்போ இதில் காட்டுறேன். மற்ற டைமில் வந்துட்டு இது லாக்கரில் தான் இருக்கும். ஸோ அதை வீட்டில் வச்சிருக்கலாம இருக்கிறது நம்மளுக்கு சேஃபும் கூட. ஏன்னா அது திரும்ப போட்டு வாங்குறதுலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேப்பர்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக டிவைட் பண்ண முடியலன்னா முதல்ல இந்த மாதிரி ஃபைல்ஸ் கேட்டகரிஸாக நம்ம பிரிச்சிடணும். ஃபைல்ஸ் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொரு பேப்பரையாக எடுத்து பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேப்பர் எடுத்து பார்த்து எந்தெந்த ஃபைலில் நான் சொன்ன இந்த கேட்டகரிஸ்லாம் எங்கெங்கே வருதோ அது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பேப்பராக வச்சுட்டே வாங்க. உங்களுக்கு வேண்டாம் அதெல்லாம் என்ன பண்ணலாங்கிறது அடுத்து சொல்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா இது மாதிரி கேட்டகரிஸை பிரிச்சுட்டு நம்ம பேப்பர்ஸை பார்க்க ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு ரொம்ப டயர்ட் ஆகாமல் ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு 1 hour அந்த மாதிரி செலவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்க முடியும். அடுத்து முக்கியமான சில பேப்பர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஐடி ப்ரூஃப்ஸு இல்லை வேற ஏதாவது பேங்க் ரிலேட்டட் டாக்குமெண்ட் இல்லை எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது தேவையில்லாத இருக்குன்னா கண்டிப்பாக கிழிச்சு தான் தூக்கி போடணும். அப்படியே தூக்கி போட்டுறக்கூடாது. ஏன்னா யார் வேணாலும் அது எப்படி வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இது எல்லாத்தையும் கிழிச்சு தூக்கி போடுங்க. இதை இடைக்கி போடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. கிழிச்சு தூக்கி போடுங்க. எரிக்கிறதெல்லாம் விட கிழிச்சு தூக்கி போடுறதே கூட ஓகே தான். இல்லை உங்களுக்கு எரிக்கணும்னு தோணுச்சுன்னா அது உங்களோட விஷயம். அடுத்தது இதை பிரிக்கும் போது அன்வான்ட் பேப்பர் அப்படிங்கிறதுக்கு தனியாக டைரக்டா வச்சுக்கோங்க. சில பேரோட வேற யாரோட ஐடி ப்ரூஃப்ஸ் இருக்குன்னா அது அவங்க கிட்ட கொடுக்க முடிஞ்சா கொடுத்துருங்க. இல்லை உங்க அப்பா அம்மாவோட ஐடி ப்ரூஃப்ஸ் இருக்கு அதெல்லாம் அவங்க கிட்ட கொடுக்கறதா இருந்தால் நீங்க கொடுத்துடலாம். இப்போ எக்ஸ்பயர்டான பில்ஸ்லாம் இருக்குன்னா அது எல்லாத்தையும் வந்து கிழிச்சு போடணும். இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பேக்காக தான் இருக்கணும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் 2 சூட்கேஸ்லாம் கூட பேப்பர்ஸ் இருந்தது. ஒன்னொன்னா தான் நான் கோ த்ரூ பண்ணேன். எந்த பேப்பர்ஸுமே டீக்ளட்டர் பண்ணாதனால. அண்ட் ஃபைனலாக இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எப்போவுமே எல்லார்கிட்டையும் நிறையா இருக்கும். என்கிட்டயும் இருந்தது. ஸோ பர்டிகுலர்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ஐடி ப்ரூஃப் வந்து ஒரு ஆதார் கார்டு இருக்குன்னா அது 10 ஜெராக்ஸ் காப்பி மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து கிழிச்சு தூக்கி போட்டேன். அந்த மாதிரி நீங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸை குறைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கியமான ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் ஒரு ஸ்கேன் பண்ணி உங்கள் ஃபோனில் ஸ்கேன் காப்பி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே இந்த பேப்பர்ஸ் இந்த ஸ்டேஷ்னரி எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வச்சுக்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.